ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம், வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, இந்த லெசன் ரிலேட்டடான ஃபர்தர் டாபிக்ஸ் எல்லாமே உங்களோட ஹையர் கிளாஸஸில் டில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களோட ஜியோகிராஃபியில் வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு காமனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஃபார் திஸ் லெசன் இன் த ஃபர்தர் கிளாஸஸ், அது ஃபர்தர் ஸ்டாண்டர்ட் போகும்போது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி புக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நடத்தாமல் போர்ஷனில் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஃபீவரிஷ் ரீசனாக வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் அகெயின் ஆஃப்டர் 3 வீக்ஸ் நான் மறுபடியும் கண்டினியூஸாக இப்போ போஸ்ட் பண்ணுவேன். டெய்லியுமே என்னோடய வீடியோஸ் வரும். ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னா மறக்காமல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், ப்ரியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப பேசிக்கான ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்காமல் விடும்போது நமக்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக என்ன ஆகிடுது. இப்போ வெதருக்கு கிளைமேட்டுக்கும் ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வெதர் கண்டிஷன்ன்றது வந்து நம்மளோட டெய்லி லைஃப், அதாவது டெய்லி 24 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன மாதிரியான டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம இயர்லி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 24 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த ரிப்போர்ட்டை தான் வி ஆர் காலிங் அஸ் வெதர் ரிப்போர்ட். ஓகே, ஸோ அதே கிளைமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீசனல் இருக்குது இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன், ஸ்ப்ரிங், ஆட்டம் அப்படிலாம் சொல்லி அதை செக்ரிகேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி வர சீசனல் சேஞ்சஸ் அதை பேஸ் பண்ணி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்குமுலேட்டாக மொத்தமாக வந்து எவ்வளோ வெதர் ரிப்போர்ட் டெய்லி பேசிஸில் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம இது ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட, தட் இஸ் பர்டிகுலர் லொக்கேஷனோட நமக்கு இது தெரிஞ்சிடும், டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் கம் டு த ரேஞ்ச், ஹையராக இருக்கா லோயராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வி கேன் ஃபிக்ஸ் த climatic condition of a particular place. For example, இப்போ ஊட்டி கொடைக்கானல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can see the weather report, daily weather report. அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது ஆன் ஹோலாக சேமாகவே அது சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 27 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ், 30 ஒரு நாள், அப்புறம் மறுபடியும் 28, 27, இந்த மாதிரி மறுபடியும் மாறி 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 ஒரே டைம் பீயிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆவரேஜும் சேமாக அதே மாதிரி தான் 27 தான் வரும். ஸோ அப்படி வரும்போது we can fix it. ஸோ அப்போ வந்து இது பிலோ த லெவல் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து டைம் இது வந்து எப்படி இருக்கும், கூலாக தான் இருக்கும். அப்போ இந்த இடம் வந்து எப்படி கோல்டான பிளேஸ், ஸோ அப்போ இங்கே டெம்பரேச்சர் வந்து கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி we can fix it. அதே ஒரு வேலூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூஸாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது we can say it is an hot area இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட். அண்ட் ஹியர் they had given an example for the weather and climate. ஸோ in ஒரு ஸ்மால் வில்லேஜ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மந்த் ஆஃப் மேல வந்து யுக்தா அப்படின்றவ வந்து வெக்கேஷன் வந்து அவள் பிரதர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறா. அங்கே உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்மர் சீசனில் நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்லாம் எடுப்போம், காட்டன் கிளாத்ஸ் வியர் பண்ணுறது, கஞ்சி பொரிச்சு குடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி ஜூஸ் மேக் பண்ணி குடிக்கிறது, பட்டர் மில்க் மோர் குடிக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் செய்வோம். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் அவளோட ஃப்ரெண்ட் டியா அப்படின்ற கேர்ள்ஸ், அவள் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் வந்து ஆக்லாண்ட் அப்படின்ற பிளேஸில் சர்வைவ் பண்ணுறாங்க அவங்க ஃபாதர் அண்ட் மதரோட. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே சேம் மே மந்த், பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ வின்டர். ஸோ வின்டர்னால் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக நம்ம வந்து ஜாக்கெட், தட் இஸ் ஃப்ளீ ஜாக்கெட்ஸ், அந்த குளிருக்கு போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்வெட்டர் மாதிரி அது போட்டுக்கிறது, சூப் குடிக்கிறது, சூடாக எல்லாமே சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா வின்டர்லேயும், நமக்கு கிறிஸ்மஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு கிறிஸ்மஸ் வந்து வின்டர்லேயும், அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து சம்மர்லேயும் வரும். ஸோ இதெல்லாம் பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எர்த்தோட ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் தான் அதுக்கு மெயினான ரீசன் சீசனல் சேஞ்சஸ்க்கு. ஸோ அப்போ பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் வந்து நம்மளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதுக்கு திஸ் இஸ் ஒன்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸை கொண்டு வருது இந்த வெதர் கண்டிஷன் இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ட் ஆகணும் இல்லையா? அதனால தான் வந்து தே ஆர் டெல்லிங் தட் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஹியூமன் பீயிங். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற பார்ட்டாக இருக்கிற நம்மளோட சில ஜாப்ஸ் லைக் ஃபார்மிங், செயிலிங், ஃபிஷ்ஷிங், டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேறுபடும் சம்மருக்கும் வின்டருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இப்போ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் இஸ் த பேசிக் திங். தட் இஸ் வெதர் அண்ட் கிளைமேட் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டாக இருக்குது. ஸோ வெதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெதர் வந்து நம்மளோட டெய்லி கண்டிஷனை வந்து வெதர் கண்டிஷன் ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுக்கிறது தான். ஓகே, ஸோ அது வந்து கிராஜுவலாக ரைட் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அது மாறுதுன்னா சன்ஷைனுக்கு ஏற்ற மாதிரி, டெம்பரேச்சர் சரௌண்டிங்கில் இருக்க ஏரில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, க்ளவுட் வந்து நல்லா கிளியர் ஸ்கையாக இருக்கா இல்லை டார்க்காக இருக்கான்றதை பேஸ் பண்ணி, தென் நெக்ஸ்ட் ஈரப்பதம் எப்படி இருக்குது அட்மாஸ்ஃபியரில், சில ப்ரிசிபிடேஷன் ட்ரிஸ்லிங் மாதிரி எதாவது ஃபார்ம் ஆகுதா, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அன்னைய வெதர் கண்டிஷனை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெய்னி சீசனில் இருக்கோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக சன்ஷைன் இருக்குது, அப்போ ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் டைம் பையிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். நமக்கு வந்து சப்போஸ் மழை வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி 1 hour முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், ட்ரிஸ்லிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளுடைய எர்த் அட்மாஸ்ஃபியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து கம்பைண்டாக இருந்து தான் நம்மளுடைய எர்த் அட்மாஸ்ஃபியரில் ஏரோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது கூட நிறைய கேஸஸ் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கும். அந்த கேஸஸ் வந்து நம்மளோட எர்த் அட்மாஸ்ஃபியரில் ஸ்டே பேக் ஆகிறதுக்கான ரீசனும் நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த எர்த். ஸோ என்ன மாதிரியான கேஸஸ்லாம் வந்து நம்மளோட எர்த் சரௌண்டிங்கில் இருக்கும், தட் இஸ் அட்மாஸ்ஃபியரில் இருக்கும்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மற்ற கேஸஸோட சேர்த்து வாட்டர் வேப்பரும் இருக்கும். ஸோ இதில் அதிகமான பர்சன்டேஜில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, ஆர்கான் 0.97%, கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03%, மற்றதெல்லாம் கம்பைண்டாக சேர்த்து 0.04%. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஆஸ்கிங் அஸ் ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு வந்து இது பண்ணி பார்க்குற மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள், பட் இன் புக் தே ஹேட் கிவன் அகெயின் வி கேன் see it. மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன் நல்லா கிளியர் ஸ்கையில் தெரியும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கைஸ்லாம் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். இப்போ இருக்கிற ரைனி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் கண்டினியூஸான ரெயின்ஃபால் இருக்குது. ரெயின்ஃபாலில் இருக்கும் போது அவ்வளோ பிரைட்னஸ் நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் இருக்காது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் நல்ல வெளிச்சமாக இருக்கும். சில நாளில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக நல்ல வெளிச்சமாக இருக்கும், ஈவினிங் ஆக ஆக நல்ல டார்க் க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரெயின் வரப்போகுது அப்படின்ற சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ லைக்வைஸ் சேஞ்சிங் இருக்குது இல்லையா? இந்த சிமிலர் சேஞ்சிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are calling as weather. Then here climate is good or bad அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சில வேர்ட்ஸ்லாம், பட் வி ஷுட் நாட் யூஸ் லைக் தட் அப்படின்றத அந்த பேரால கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது climate அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வி ஷுட் ப்ரொனவுன்ஸ் இஸ் தட் வெதர். ஸோ அப்போ நமக்கு ஒரு டிவியில் ஃபோர்காஸ்ட் ஆகிறது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அஸ் அ climate கண்டிஷன் சொல்கிறது கிடையாது, நமக்கு அவங்க வெதர் கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. ஏன் climate அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தேன். பட் அகெயின் ஐ எம் டெல்லிங் இன் திஸ் climate டாபிக். ஸோ climate அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கண்டினியூஸாக வெதர் கண்டிஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி சேஞ்சஸ் அந்த வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத வந்து அக்குமுலேட் பண்ணி, அதாவது அக்குமுலேஷன் அப்படின்ற சென்ஸ் டோட்டலாக சம் பண்ணி அதோட ஆவரேஜ் பார்க்கும்போது பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில டெம்பரேச்சர்ஸ் வந்து காமிக்கும் செல்சியஸில். ஸோ அப்படி காமிக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து மீடியமாக ஃபாலோ ஆகிட்ட வருதா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எய்தர் இட் இஸ் டூ ஹாட், கோல்டு ஆர் மாடரேட், அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த ஏரியாவோட கிளைமேட்டை பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்பயுமே வந்து அவங்க டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் மாடரேட்டுக்கும் போகாமல் ஒரு மாதிரி மீடியம் ஆன ஒரு டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அதனால தான் அது கூல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹை ஆகாமல் இருக்கிற ரீசனால தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு ஊட்டி ஹேஸ் அண்ட் கூல் climate. We can use climate here. Okay. The next thing if you see
Here they had given over a long period of 35 years வரைக்கும் they had given here in this, and here they had, do you know also they had given. ஸோ இந்த வேர்டு climate அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த வேர்டு climate அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற இந்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் க்ரீக் வேர்ட் கிளிமோ. ஓகே, கிளிமோ அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா climate அப்படின்ற வேர்டு டிரைவ் ஆச்சு, எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சு. டிரைவ் அதோட மீனிங் என்னென்னா இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன் அப்படின்னா ரைசிங் அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் இன்க்ளினேஷன். தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ். ஸோ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுது வெதரையும் கிளைமேட்டையும், எதெல்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணி வெதர் அண்ட் கிளைமேட்டோட கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். தென் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் சன் ரேஸ் வந்து எப்படி நம்மளோட இதில் படுது அப்படின்றது தான், நம்மளோட லேண்டில் எர்த்தில் படுதுன்றது. லென்த்து அப்புறம் டே டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, 12 ஹவர்ஸில் எவ்வளோ நேரம் வந்து வெளிச்சம் இருக்குது, ஆல்டிடியூட் எவ்வளோ ஹை, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டு எங்கெங்கெல்லாம் லேண்ட் ஏரியா, வாட்டர் பாடிஸ், எந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் எங்கே இருக்குது, ஏர் ப்ரெஷர் காற்று அழுத்தம் எங்கே கிடைக்குது, விண்டோட ஃப்ளோ எங்கே இருக்குது, ஓஷன் கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட எர்த் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அ ஸ்பெரிக்கல் ஷேப். வி ஆல் நோ தட் சன்னோட ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஈவனாக தான் வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் ஃபால் ஆகும். இங்கே வந்து ஈக்குவேட்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சன் ரேஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா டைரெக்டாக அது வந்து இங்கே வந்து வர்ட்டிக்கலாக ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல இப்படி போகும்போது ஸ்லாண்டிங் ஏற்படுது. ஸோ அப்போ ஈவனாக என்ன ஆகலை, சன்னோட ரேஸ் வந்து படலை. அப்போ இந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா சன்னோட ரேஸே படலை. ஸோ அப்படி இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும் டெம்பரேச்சரில் சன்னோட ரே வந்து ஃபால் ஆகிறதுல. ஓகே, ஸோ போலார் ரீஜியன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட ரேஸ் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக போடும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த போலார் ரீஜியன், நார்தர்ன் போல் அண்ட் திஸ் இஸ் த சதர்ன் போல். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக வர்றதுனால அந்தளவுக்கு சன்னோட ரேஸ் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சன்லைட் அதிகமாக போகாத காரணத்தினால அங்கே எக்ஸ்ட்ரீமான கோல்டு வென்ஸ் ப்ளோ ஆகும். ஓகேவா? அதே சன்னோட ரேஸ் வந்து வேர்ட்டிக்கலாக ஃபால் ஆகிறது ஈக்குவேட்டா. ஸோ ஈக்குவேட்டாவில் வேர்ட்டிக்கல்னால் இந்த லைன் தான் வேர்ட்டிக்கல்னு சொல்லுவோம். வேர்ட்டிக்கலாக ஃபால் ஆகிறதுனால ஈக்குவேட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து வெயில் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அது மேலே வந்து என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. அதனால் தட் இஸ் த ரீசன். தென் நெக்ஸ்ட் திங் இஃப் யூ சி ஹியர் தே ஹேட் கிவன் ஒன், டூ யூ நோ வெதர் கண்டிஷனை பற்றி படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராலஜி, கிளைமேட்டிக் கண்டிஷனை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெட்ராலஜி இப்போ கிளைமேட்டாலஜி அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நேமோட பாதி இருக்கிறதுனால ஈஸிலி வி கேன் கெஸ் இட். பட் இங்கே வெதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஃபைண்ட் இட் அவுட். ஸோ இதில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மெட்ராலஜி. அது ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா it will be easy for us to remember. Then next if you see climate is very hot and almost no winter. The difference in the temperature makes the air move, air and water move in current. When warm air rises and creates more space for air beneath while cool air settles down. So இதே மாதிரி தான் அந்த காற்றோட வந்து வீசுறது, இந்த சன் ரேஸ் எங்கே ஃபால் ஆகுதோ அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஏராக ஃபால் ஆகும். ஸோ இப்போ வார்ம் ஏர் ரைஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக கூல் ஏர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து அனல் காற்று மாதிரி தான் வீசும். எந்த மாதிரி ஏரியாஸ்லனா ஈக்வட்டோரியல் ரீஜியன்ஸில். தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த டாபிக் எலமெண்ட்ஸ் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட். என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ், முன்னே நம்ம வந்து கண்ட்ரோலிங் ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து எலமெண்ட்ஸ் பார்ப்போம். எலமெண்ட்டில் வந்து முக்கியமாக வந்து நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட், இது எல்லாமே ரொம்ப மேஜரான எலமெண்ட் வந்து நம்மளோட வெதர் அண்ட் கிளைமேட்டுக்காக. ஃபர்ஸ்ட் திங் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியர் தே ஹேட் கிவன் திஸ் தெர்மோமீட்டர் மூலயமா இப்போ நமக்கு ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு செல்சியஸ்லேயோ இல்லை ஃபாரன்ஹீட்லேயோ நமக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் கோயிங் பீப்புளாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ ஜாப் போயிட்டுருக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சரை டெய்லி செக் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா தே வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் பாடி. அது நமக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் வச்சுட்டு அதை வச்சு நமக்கு பேஸ் பண்ணி நம்மளை வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் நம்மளோட உடம்புல சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத தே வில் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அதுதான் வந்து மெயினாக டெம்பரேச்சரில் 2 விஷயம் தான் இருக்குது. இஃப் இட் ரைசஸ் அது ஹாட்டாக இருக்கும், இஃப் இட் கம்ஸ் டவுன் கூலாக இருக்கும். இன்பிட்வீன் அப்படின்னா ஒரு மீடியம் மாடரேட்டாக இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கீ எலமெண்ட்டாக இருக்குது வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு. ஏன்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து அதோட எய்தர் இட் இஸ் ஹாட் ஆர் கூல் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளைமேட்டிக் கண்டிஷனையே நம்ம வந்து சொல்கிறோமே இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு கீ எலமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஹியர் இஃப் யூ சி இந்த சன் ரேஸோட ஃபாலிங் எப்படி வந்து நம்மளோட எர்த்தில் வந்து ஃபால் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட climatic condition of this particular place is told. Then here they had given a do you know. இந்த do you knowல ஆக்சுவலி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they had given the map of isolines. ஐசோலைன்ஸ்னால் இமேஜினரி லைன்ஸ், அதாவது லைன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்கிட்ட ஒரு எர்த் நம்ம சொல்கிறோம், we are telling latitude longitude அப்படின்னு சொல்கிறோம், இந்த கிரிட்டுக்குள்ளே தான் நம்மளோட இந்தியா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் தேர் அ கிரிட், இட் இஸ் அன் இமேஜினரி லைன். நம்ம வந்து ஒரு அலோகேஷன் வந்து பிளாக் போட்டு சொல்கிறோம். ஸோ we are imagining that is this could be this border அப்படின்னு. So that is called as imaginary. And here they had given this isotherm. இந்த டேர்ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலான டெம்பரேச்சருக்காக. அண்ட் ஹியர் ஐசோக்ரிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எவ்வளோ கம்மியான டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, தென் எவ்வளோ சன்ஷைன் வந்து ஈக்குவலாக ஃப்ளோ ஆகுது அப்படின்றது ஐசோஹெல். ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி ஷோயிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் அ கிவன் டைம். அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே அந்தந்த அழுத்தம், காற்றோட அழுத்தம் எப்படி மாறுதுன்றது தான் ஐசோலோபார். தென் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நம்மளோட சுற்றி இருக்கிற நம்மளோட நம்மளோட அட்மாஸ்பியரில் அழுத்தம் எப்படி ஈக்குவலாக இருக்கா, ஐசோபார். ஐசோ ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் த டூ யூ நோ. It will be important for you for general exams. If you are preparing for TNPSC exam, those who are seeing this அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான questions வந்து they will ask. இந்த டேர்மை கொடுத்து what it is mean அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஐசோஷியல் அப்படின்னா ஈக்குவல் சன்ஷைன், term அப்படின்னா டெம்பரேச்சர், ஐசோக்ரீம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் மீன் டெம்பரேச்சர், ஐசோபார் ஃபார் ப்ரெஷர் டெண்டன்சி, and isolobar pressure tendency. Isobar is atmospheric pressure, isoshade is for rainfall. And here then they are coming to this டெம்பரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியேஷன் ஆல்ரெடி ஹெட் ஓல்டு எவ்வளோ கதிர்வீச்சு வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் விழுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கதிர்வீச்சு வந்து விழுறது எய்தர் இந்த டூ ஃபார்ம், அதோட மோஷனில் அது ஃப்ளோ ஆகும், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். ரொட்டேஷன் அப்படின்னா சன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சன்னை மட்டும் சுற்றி ஒரு 24 hours வருது இல்லையா, தட் இஸ் ரொட்டேஷன். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தே வந்து சன்னை சுற்றி வந்து ஃப்ளோ வரும் இல்லையா அதோட ஆர்பிட்டில், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன். இட் டேக் 1 year, தட் இஸ் 365 days எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ரெவல்யூஷன். 24 hours எடுத்துக்கிறது ரொட்டேஷன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சன்னோட ரேஸில் படும். ஸோ அப்படி இன்க்ளினேஷனாக வந்து சன்னோட எர்த்தோட ஆக்சிஸில் அது படும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே டே அண்ட் நைட், சம்மர் அண்ட் வின்டர், சீசனல் சேஞ்சஸ். அண்ட் ரொட்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே அண்ட் நைட் வரும், ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சீசனல் சேஞ்சஸ் உருவாகும். சீசனல் சேஞ்சஸ்னால் சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அதெல்லாம். அதே டெய்லி பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட், இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் ஹியூமிடிட்டி. ஓகேவா. ஸோ ஹியூமிடிட்டி அப்படின்னா ஒரு ஈரப்பதமாக இருக்கிறது தான் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோன்னா ஹீட் அதிகமாகும் போது ஒரு பிளேட்டை கவுத்து வச்சோன்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம்லாம் வெளியில் வரும்போது வாட்டர் வேப்பர் ஆகி வரும்போது அது ஒரு ஒன்று வந்து அதை பிளாக் பண்ணுது அப்படின்னா அந்த தட்டு ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஃபுல்லாக ஈரப்பதமாகிட்டு குட்டி குட்டியாக ட்ரிஸ்லிங் மாதிரி வந்து அந்த தண்ணி விழுடும் இல்லையா, அந்த சின்ன சின்ன துடிகள்லாம் நம்ம ப்ரிசிபிடேஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாகனாலும் நடக்கும், ரொம்ப சில்லுனானாலும் நடக்கும். தென் நெக்ஸ்ட் திங் இஃப் யூ சி ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோலார் ரேடியேஷன், அதான் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது. அண்ட் இந்த ஹீட் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா 3 மெக்கானிசம்ஸ் இருக்கும், ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். ஸோ ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 மெக்கானிசம் நம்மளோட ஹீட் எனர்ஜியில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3மே இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, கன்வெக்ஷன் இருக்குது, கண்டக்ஷன் இருக்குது. ஸோ ரேடியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹியர் இட் இஸ் ஹியர், அது வந்து சன்லேருந்து என்ன ஆகுது, ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது, அதுதான் வந்து ரேடியேஷன்.
சூரியன்லேருந்து வர வெளிச்சம் தான் என்னது சொல்கிறோம், அந்த கதிர்வீச்சு தான் ரேடியேஷன். அது கிரவுண்ட் லெவலில் வந்து பாஸ் ஆகினதுக்கு அப்புறமா கிரவுண்ட் வந்து ஹீட் ஆகிடும். ஹீட் ஆன அந்த கிரவுண்டில் இருக்கிற ஏர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ப்ராசஸ் உருவாகும். அதாவது அங்கேருந்து இழுத்து மேலே மறுபடியும் அது என்ன ஆகுது, ஹீட்டை அப்சர்வ் பண்ணி திருப்பி ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற டைம் பீரியடில் தான் கன்வெக்ஷன் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஹீட் ஆகிட்டு திருப்பி வாட்டர் வேப்பராக வரும்போது அதுக்கப்புறத்துலேருந்து எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் கொண்டு போய் விடுது இல்லையா, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷன். இந்த 3 மெக்கானிசமும் டெம்பரேச்சர்னால நடக்கிறது தான். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் தே ஹேட் கிவன் தட் நம்மளோட ஒரு பாக்ஸில் இப்போ டெம்பரேச்சர் வேரிஸ் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கூட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் ஆகும். அண்ட் ஹியர் தே ஆர் டெல்லிங் திஸ் இன்க்ரீஸ் ஹைட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் லேப்ஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா இங்கேருந்து இந்த டிகிரிக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, -6.5 டிகிரி செல்சியஸ்க்கு குறையும். தென் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் மறுபடியும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் ஒரு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன ஆகும், குறையும். ஸோ அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆக, அதாவது ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு 1000 மீட்டர்ஸ்க்கு. ஓகே, தட் இஸ் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -6.5 டிகிரி செல்சியஸ் மேல் நோக்கி குறையும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன் மவுண்டைன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பீக் போக போக இட் வில் பி ஃபுல் ஆஃப் ஸ்னோ. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நார்மல் லேப்ஸ் ரேட். அதுதான் அதுக்கான ரீசன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அதோட பரவலுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஃப் யூ சி latitude, altitude, nature of land, ocean current, prevailing winds, slope, shelter and distance from the sea, natural vegetation and soil. இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் டெம்பரேச்சர். ஸோ மெஷரிங் டெம்பரேச்சருக்கு முன்னாடி இங்கே சில இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் அப்படின்னா நம்மளோட எர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் லாங்கிடியூட் அண்ட் திஸ் இஸ் லேட்டிடியூட். ஓகே, ஸோ இந்த லாங்கிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக இங்கே 0 டிகிரியில் ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஃப்ரிட்ஜ் ஜோன் இருக்கும். ஓகே, ஸோ அதே தான் சேம் நார்த்லேயும் இருக்கும். இது வந்து லாங்கிடியூடில் வரும். லேட்டிடியூடுன்னும் போது இதெல்லாம் தான் லேட்டிடியூட்ஸ். ஸோ இந்த லேட்டிடியூட்ஸ் பேசிஸ் த ரேடியேஷன், சன்னோட ரேடியேஷன் எந்த இதில் ஆங்கிளில் போய் விழுது. ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட டெம்பரேச்சரை வந்து அது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறது. ஆல்டிடியூட்னால் ஏற்கனவே நார்மல் லேப்ஸ் ரேட்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதோ டெம்பரேச்சர் அவ்வளோக்கு அவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது. நேச்சர் ஆஃப் லேண்ட் அப்படின்னா எந்த ஏரியா அதோட லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் எப்படி. நெக்ஸ்ட் வந்து ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவைலிங் விண்ட்ஸ், காற்று எந்த பக்கம் வீசுது. ஓஷன் கரண்ட்னால் 2 முக்கியமான ஓஷன்ஸ் 2 எந்த இடத்துல ஜாயின் ஆகுது, அது பக்கத்தில் இருக்கிறது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது. தென் நேச்சுரல் வெஜிடேஷன்னா ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துலலாம் மழை எப்படி அதிகமாக இருக்கும். வென் கம்பேர்ட் டு அ நார்மல் ஏரியா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுந்தர்வன காடுகள் இருக்குது இல்லையா, சுந்தர்பேன்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து சிறப்புஞ்சி. ஸோ அங்கே இருக்க ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் இதில் அந்த சாயில், அந்த சாயில் வந்து எப்படிப்பட்ட சாயில், என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்றதும் பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து we can tell it this factors affecting the distribution of temperature. And next coming to next topic, measuring temperature. So how can we measure the temperature? இப்போ நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி, வெதரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி தான் நமக்கு சொல்கிறாங்க, பாடி டெம்பரேச்சரை நமக்கு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் வென் தே ஆர் சேயிங் தே வில் ஆட் சம் யூனிட் ஆஃப்டர் த நம்பரிங் இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் அட் அ கிவன் டைம் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில்
எவ்வளோ வால்யூம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை வி கேன் மெஷர் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ஸ்கேல்ஸ், அதாவது யூனிட்ஸ் லைக் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இதெல்லாம். ஸோ மெட்ராலஜிஸ்ட்னா ஆல்ரெடி மெட்ராலஜிஸ்ட் இஸ் நத்திங் பட் வெதரை பற்றி படிக்கிறவங்க தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், சயின்டிஸ்ட் தோஸ் ஹூ ரிலேட்டட் டு த வெதர் இஸ் நோன் அஸ் மெட்ராலஜிஸ்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து டெம்பரேச்சர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தே வில் யூஸ் தெர்மோமீட்டர். நம்ம வந்து நார்மலாக நமக்கு ஃபீவரிஷாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லே நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர். ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அப்புறம் வந்து மினிமம் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர். தென் எனர்ஜி ரிசீவ்ட் பை த earth through the insulation is lost by outgoing radiation. And atmosphere is mainly heated up by outgoing radiation from 2 to 4 p.m. and here they are saying this. நமக்கு நார்மலாக வந்து நம்மளோட சன்லேருந்து ரேடியேட் ஆகி வர அந்த கதிர்வீச்சு இருக்குது, அதாவது தட் இஸ் சன் ரேஸ் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வந்து ரிசீவ் ஆகிற டைமை விட அது ரிசீவ் ஆனது மறுபடியும் ஹீட்டப் ஆகி, அதாவது நம்ம அட்மாஸ்பியரை சூடாக ஆக்கிட்டு திருப்பி அது மேலே போகும் இல்லையா, அப்போ தான் வந்து நமக்கு வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் டைம் வந்து 2லேருந்து 4 வரைக்கும். ஸோ மார்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு திருப்பி கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே தான் மேலே மறுபடியும் அது ஹீட்டப் ஆகி மேலே இதாகுது. அப்போ வந்து 2 to 4 வந்து நல்ல வெயிலாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமமாக இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே எப்போலேருந்து எப்போக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 PM தான். தட் இஸ் ஆஃப்டர் லன்ச் 1க்கு அப்புறம் வர அந்த 2லேருந்து 4 வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கும். அது நம்ம நிறைய டெம்பரேச்சர் அங்கே உணரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் டெம்பரேச்சர் 4 AM, விடிய காத்தால் 4 மணி இருக்குது இல்லையா, அப்போ வந்து வெயிலுக்கான ஒரு அறிகுறி, அதாவது சன்னோட ரைஸ் இருக்காத டைமுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், we can find out the minimum temperature of that particular place. So this is about measuring temperature. So we will use degree Celsius, Fahrenheit, Kelvin இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். This is for measuring temperature. Then next வந்து பார்த்தீங்க அப்படின்னா mean temperature. ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் ரெண்டும் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get this mean temperature. Okay, diurnal range of temperature. Why we are saying diurnal range அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, if it is divided by 2, so here they had given 2. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் மேக்ஸிமம் ஃபாரன்ஹீட் அண்ட் மினிமம் ஃபாரன்ஹீட் ரெண்டுத்தையும் கொடுத்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் they will get the mean average value of that particular day. அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் காமனாக அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆவரேஜாக வந்து டெம்பரேச்சர் இருந்திருக்கு அந்த நாளில் அப்படின்றத they can find it out. ஓகே, தென் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் மந்த்லி டெம்பரேச்சரை வந்து கால்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஜான்வரி மந்த் ஐ ஹேட் காட் திஸ் 72 டிகிரி ஃபாரன்ஹீட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சேம் 73 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வச்சுப்போம். தென் நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு மேலே போனோன்னா நமக்கு ஹீட் அதிகமாக இருக்கும், ஒரு 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஏப்ரல் மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 87, 90 அப்படி போகுது. ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு ஹோல் இயருக்கு நம்ம ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will find out the average of annual range of temperature. This is annual range of temperature. And then next thing, if you use a distribution of temperature வந்து நம்ம எப்படி காமிக்கலாம் அப்படின்னு, அதாவது இமேஜினரி ஃபார்மில் எப்படி காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்ம்ஸ். ஸோ இந்த டெம்பரேச்சரை வந்து இமேஜினரி லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சோம் அப்படின்னா it is mentioned as isotherms. Then next coming on to the D, heat zones of the earth. So the fact that the earth is spherical in the shape result in the different part of the earth. Earth வந்து spherical shapeல இருக்கும் இல்லையா, that we know this. And we also know this, here they had given, see, this is the torrid zone. Okay, so here it is the equator. The tropic of Cancer கிட்ட தான் பார்த்தீங்கன்னா torrid zone இருக்கும், அதுக்கும் மேலே டெம்பரேட் ஜோன், அப்புறம் ஃப்ரிட்ஜ்டு ஜோன். சேம் திங் ஹியர் டூ, டாரிட், டெம்பரேட், ஃப்ரிட்ஜ்டு. அதாவது எர்த் இப்படி இருக்குன்னா இங்கே ஈக்குவேட்டார் 0 டிகிரியில் இருக்கிறது ஈக்குவேட்டார். இந்த ஈக்குவேட்டருக்கு மேலே டாரிட் ஜோன், இதுக்கு மேலே டெம்பரேட் ஜோன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்டு ஜோன். அதே தான் டாரிட், டெம்பரேட், ஃப்ரிட்ஜ்டு. இப்படி தான் வந்து அது என்ன ஆகிருக்கு, கிளாஸிஃபை ஆகிருக்கு.
பிரிஞ்சிருக்கு நம்மளோட ஹோல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற நம்மளோட எர்த்து. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்மளோட சன்னோட டெம்பரேச்சரும் இருக்கும். அதாவது ஈக்குவேட்டாரில் ஒரு மாதிரி, டெம்பரேட் ஜோனில் ஒரு மாதிரி, டாரிட் ஜோனில் ஒரு மாதிரி, ஃப்ரிட்ஜ் ஜோனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வென் கம்மிங் ஆன் டு திஸ் டாரிட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் இந்த ரீஜியன் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான். ஸோ இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் தென் இஃப் யூ சி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டு பக்கமும் நார்த் அண்ட் சவுத், ஈக்குவேட்டருக்கு மேலேயும் கேன்சருக்கு மேலேயும், ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்க ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழேயும் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்க என்னென்னா டாரிட் ஜோன் தான் இருக்குது. ஓகே, தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீஜியனில் வந்து ரேஸ் வந்து டைரெக்டாக வந்து ரீச் ஆகும். அதனால் நிறைய ஹீட் வந்து இந்த பிளேஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ட்ராபிக் ஜோனுன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ஹீட் வந்து டைரெக்டாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்குது. கலருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இட் இஸ் இன் வாட் கலர், ரெட் அலர்ட் காட்டுற மாதிரியான ஒரு கலர். தென் கம்மிங் ஆன் டு டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னாலே இப்போ டாரிட் ஜோன் மாதிரியே we can tell it. ஸோ டெம்பரேட் ஜோன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ஆர்டிக் சர்க்கிள். ஸோ ஆர்டிக் சர்க்கிள் நார்தனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள் டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அடுத்தது வந்து சேம் சதன்லேயும் அதே தான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் டு அண்டார்டிக் சர்க்கிள். ஓகே, இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்டிக் சர்க்கிள், இங்கே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரேட் ஜோன் இருக்கும். இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா சன்னோட ரேஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால when compared to this torrid zone, டெம்பரேட் ஜோனோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஆங்கிள், அந்த ரேஸ் வந்து விழுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக விழுறதுன்றது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இங்கே ஒரு மாட்ரேட்டான ஒரு கிளைமேட் தான் வந்து அங்கே இருக்கிற ஏரியாஸில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரினா நார்தன் அமெரிக்கா, ஹாஃப் ஆஃப் த நார்தன் அமெரிக்கா, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதன் அமெரிக்காவில் கொஞ்சம், ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து இதில் தான் இருக்குது, டாரிட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஆஃப்ரிக்காவில் நல்ல வெயிலாக இருக்கும். ஓகேவா, அங்கே நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட சதன் பார்ட் எல்லாமே நம்ம வந்து ஈக்குவேட்டோரல், தட் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கும். நார்தர்ன் ரீஜியன் எல்லாமே ட்ராபிக் ஆஃப் டெம்பரேட் ஜோனில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹாஃபாக கரெக்டாக டிவைட் ஆனதுனால நமக்கு ரெண்டு விதத்தில் இருக்கிற எஃபெக்ட்டுமே நமக்கு தெரியும். நார்தனில் ஒரு மாதிரியும் சதனில் ஒரு மாதிரியும் இருக்கும். தென் கம்மிங் ஆன் டு திஸ் ஃப்ரிட்ஜ்டு ஜோன். ஸோ ஃப்ரிட்ஜ்டு ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஆல் நோ தட் ஃப்ரிட்ஜ்டு ஜோன் இஸ் ஃப்ரம் ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜ்டு ஜோன் தான், அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரிட்ஜ்டு ஜோன் தான். ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் டெல்லிங் தெம் அஸ் போலார் ரீஜியன். ஸோ இந்த ப்ளூஷ் கலர் மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா போலார் ரீஜியன்னு சொல்லுவோம். ஓகே, போலார் ரீஜியன். அண்ட் திஸ் போலார் ரீஜியன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் இருக்கும், வெயில் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. இயர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்னோவாலேயே தான் கவர் ஆகிருக்கும். அண்டார்டிக் ரீஜியனாக இருக்கட்டும், ஆர்டிக் ரீஜியனாக இருக்கும். ஸோ அண்ட் ஹியர் தே ஹேட் கிவன் ஹையஸ்ட் டெம்பரேச்சர், இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதிலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் தி எர்த் பார்த்தீங்க அப்படின்னா 134 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே செல்சியஸில் பார்த்தோன்னா 56.7 டிகிரி செல்சியஸ். இது எங்கே வந்து இட் வாஸ் ரெக்கார்டட் பார்த்தீங்க அப்படின்னா 10th July 1913 கிரீன்லேண்ட் ரான்ச் ஆஃப் டெத் வேலி அப்படின்ற பிளேஸ். அது எங்கே இருக்குதுன்னா கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏயில் இருக்குது. அங்கே கிடச்ச டெம்பரேச்சர் தான் இது இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சராக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சராக இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதில் பார்த்தீங்கன்னா -89.2 டிகிரி செல்சியஸ். மைனஸ் அப்படின்னாலே ரொம்ப கம்மியாகுதுன்னு தான் அர்த்தம். -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அது கெல்வினில் சொல்லணும்னா 184.0 கெல்வின். இது எப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா 21st July 1983. ஓகே, மோர் ஆர் லெஸ் ஒரு 70 இயர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸில் தான் சொல்கிறாங்க. ஓகே, இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக். இவ்வளோ ரொம்ப லோனா கண்டிப்பாக வந்து அது அண்டார்டிக் ரீஜியனில் தானே வரும். அண்டார்டிக் ஆர் ஆர்டிக் ரீஜியனில் வரும், போலார் ரீஜியனில். ஸோ இது எந்த பிளேஸ்னால் சோவியட் வாஸ்டாக் ஸ்டேஷன் இன் Antarctica. So this is all about this factors, all those things, and this diagram too. Then next coming on to rainfall.
ஸோ ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெயின்ஃபால் இஸ் அ லிக்விட் வாட்டர் ஃபார்ம், ட்ராப்லெட்டாக இருக்கிறது தான், சின்ன சின்ன நீர் துளியாக வர்றது தான் வந்து நமக்கு அதிகமாக ஒன்றா சேரும் போது ஆட்டோமேட்டிக்காக வி வில் ரிசீவ் அஸ் அ ஹெவி ரெயின். ஸோ டியூ டு திஸ் கிராவிட்டி அந்த ரெயின் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மேலேருந்து வந்து ரிசீவ் ஆகுறது கீழே வந்து ரீச் ஆகுது நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸில். ஸோ ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மேஜர் காம்போனண்ட் வாட்டர் சைக்கிள் வந்து என்ன நமக்கு நல்லாவே நம்மளோட கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். மழை துளிகள் கீழே இறங்கி வர்றதும் அந்த ஃப்ளோர்லேருந்து மறுபடியும் அது எவாப்ரேட் ஆகி மேலே போகிறதும் க்ளவுட்ஸில் போயிட்டு அது ஸ்டோர் ஆகுறதும் அதுக்கப்புறமா க்ளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டு ரெயின் அதிகமாக வர்றதும் இதுதான் ரீசன் நம்மளோட ரெயின்ஃபாலுக்கு. ஸோ ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெயின்ஃபாலோட சைக்கிளில் ஈஸிலி வி கேன் கெட் திஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த அர்த். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து டெபாசிட் ஆகுறதுல ரெயின்ஃபாலோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரெயின்ஃபால் வந்து எங்கே ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியன், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கிராஜுவலாக எங்கே டிக்ரீஸ் ஆகும்னா போலார் ரீஜியனில். ஸோ ரெயின்ஃபாலை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் ரெயின் காஜ். ஸோ திஸ் ரெயின் காஜஸ் தே ஹேட் கிவன் இன் திஸ். ஸோ இது மூலயமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டிவி சேனல்ஸில் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா தே வில் டெல் அஸ், தே வில் கிவ் அஸ் அலர்ட், இவ்வளோ சென்டிமீட்டர் மழை வந்து இன்றைக்கி பெஞ்சிருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. ஹவு தே ஆர் டெல்லிங் இஸ் திஸ் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரெயின் காஜ். ஸோ this centimeter measure tells us that how many centimeter the rain was flow. Then next topic பார்த்தோம் அப்படின்னா ஏர் ப்ரெஷர். அண்ட் ஏர் ப்ரெஷரோட இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே காமிச்சிருக்காங்க அனராய்டு பேரோமீட்டர். ஸோ திஸ் இஸ் அன் அனராய்டு பேரோமீட்டர். இதை வச்சு we can find it out the air pressure, that is காற்றழுத்தம். and next thing I have to tell you, if you are a school going student of 2021, அதாவது இந்த வருஷத்துக்கான லெசன் தான் நான் வந்து லிசன் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have this omitted portions. ஸோ omitted portionsல பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா டாபிக்ஸுமே ஸ்கிப்ட் அவுட் தான். பட் ஏன் நடத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to know that அதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட்டோட டாப்பிக்கில் பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது. ஸோ நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் இன் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஃப்ரம் திஸ் ரெயின்ஃபால் ஒன்லி வி ஆர் ஹேவிங் திஸ் போர்ஷன். ஸோ ரெயின்ஃபால், ஏர் ப்ரெஷர், விண்ட், இந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ். அட் த சேம் திங் அது புக் பேக் எக்ஸசைஸ் இதுக்கு ரிலேட்டடாக தான் வரும் நமக்கு. ஸோ ஜஸ்ட் லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. And after rainfall I am coming to air pressure. Air pressure வந்து measure பண்ணுறதுக்கு we are using aneroid barometer. and next thing if you see ஒரு ஏர் வந்து ஒரு வெயிட் காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஆகுது அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் வந்து கூடுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இந்த அட்மாஸ்பியரை சுற்றி அந்த காற்றுக்கு ஒரு வெயிட் ஏஜ் ஏறும் போது we will call it as air pressure. okay, and in the air pressure வந்து we can measure with the help of barometer. okay, ஸோ பேரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு சி ஏரியா கிட்ட இருக்கிற அந்த காற்றோட அழுத்தம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1013.25 MB. அண்ட் அதே சேம் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ் கிட்ட வந்து அதோட ப்ரெஷர் 1.03 kg per ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசனாலாகவும் வெர்டிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது காற்று இப்படி அடிக்கும் போது ஒரு சில ப்ரெஷர் அதில் ஏற்படுறதாலையும் இப்படி அடிக்கும் போது ஏற்படுறதுலையும் அழுத்தத்தில் மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காற்றோட அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இது 2 விதமாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் தட் இஸ் அது நம்மளோட சரௌண்டிங்கை சுற்றி ப்ரெஷரோட அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கிறது தான் லோ ப்ரெஷர். அதே சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பியரை சுற்றி ஹையாக வந்து அதாவது அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு விண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோ ஆகுது, சரௌண்ட் ஆகி ப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை சுற்றி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உள்ள லோ ப்ரெஷரும் வெளியில் ஹை ப்ரெஷரும் உருவாகும். இது லோ, இது வந்து ஹை, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் நார்மலாக. ஸோ இந்த ஹை ப்ரெஷர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரோமெட்ரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகே, பேரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ பேரோமெட்ரிக் ப்ரெஷர்னு நம்ம என்ன பண்ணுவோம், we will call this high pressure.
அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ட் ஃபார்ம் ஆகும்போது சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு விண்டோட ப்ளோ இருக்கும்போது உள்ளே லோ ப்ரெஷர் மேலே ஹை ப்ரெஷர் இருக்கும். நல்ல ஒரு விண்ட் நல்லா ப்ளோ ஆகுது அப்படின்னும் போது ஹை ப்ரெஷர் உள்ளேயும் அதை சுற்றி லோ ப்ரெஷரும் இருக்கும். ஸோ லோ ப்ரெஷர் வந்து நார்மலாக வெதர் மேப்பில் எல்லாவும் ஹை ப்ரெஷரை ஹெச்சாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லோ ப்ரெஷர் வந்து இப்போ சிஸ்டம் இருந்துச்சு, அதாவது உள்ளே வந்து லோவாகவும் மேலே வந்து ஹையாகவும் இருந்துச்சுன்னா சைக்ளோனோ இல்லை டிப்ரெஷனோ அந்த கடலில் ஆயிருக்கு. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்றழுத்த தாழ்வு இல்லைன்னா வந்து இப்போ வந்து புயல் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ ப்ரெஷரால் உருவாகிறது. அதாவது உள்ளே லோவாக இருந்து மேலே ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் ஏற்படும். அதே ஆப்போசிட்டாக குவைட் ஆப்போசிட்டாக இது ஹையாகவும் இது லோவாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி சைக்ளோன்ஸ் இந்த ப்ராசஸை வந்து ஆன்டி சைக்ளோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் லோ ப்ரெஷர்லனால என்னென்னலாம் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா க்ளவுடினஸ், அந்த இருட்டாகும் இல்லையா, அந்த மாதிரி காற்றடிக்கிறது. நமக்கு தெரியும் ஒரு புயல் வரப்போகுதுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி ப்ரிசிபிட்டேஷன், அதாவது காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நீர்த்துளிகளோட ஃபார்ம் ட்ரிஸ்லிங் மாதிரி இருக்கிறது. அதே ஹை ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் காமான வெதராக இருக்கும். ஆன்டி சைக்ளோன் இல்லையா இது. ஸோ அதனால் வந்து வெதர் கண்டிஷன் காமாக இருக்கும். ஐசோபார் அப்படின்றது இங்கே எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த காற்று அழுத்தம் எப்படி வந்து நம்மளோட ஸ்ப்ரெட்டாக இருக்குன்றதை வந்து இமேஜினரி லைன் மூலயமா சொல்கிறது அந்த ஐசோபார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டூயூனோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். ப்ரெஷர் ரெக்கார்ட் ஆனதில் வந்து ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்து எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி லெவலில் வந்து அகட்டா ரஷ்யாவில் 31 டிசம்பர் 1968 இது பண்ணியிருக்கு. இதோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சி லெவலில் நமக்கு சி லெவல்லன்னு ஒரு மினிமம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் இதாக இருக்குது பாருங்கள் 1083.38 MB, that is 1083.8 MB. இது வந்து சி லெவலில் இருக்கிற ஹையஸ்ட் ப்ரெஷர். லோவஸ்ட் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 870 MB. இது வந்து எங்கே இருக்குன்னா டைஃபூன் டெப், அது எங்கே இருக்குன்னா கவும் மெரியானா ஐலாண்ட் இன் பசிபிக் ஓஷன் இன் 12th October 1979. ஸோ திஸ் இஸ் த do you know lowest and highest ப்ரெஷர் ரெக்கார்ட் ஆனது. அண்ட் ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் கிடையாது. சின்ன சின்ன வேரியேஷன்லாம் காற்றுல படும் போது மாறினதெல்லாம் தெரியறதுக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு பெருசாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து விண்டில் ஏற்படும் போது தான் we will come to know feel this அந்த ஏர் ப்ரெஷர் காற்றோட அழுத்தத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம். சில கம்மியான இதாகிட்டு இருக்கும் போது we can't judge it, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் கிடையாது. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அட்மாஸ்பியரிக்கோட ப்ரெஷர், அதாவது நம்மளோட ஏர் ப்ரெஷர் காற்றோட அழுத்தம் வந்து என்ன மாதிரி இதிலலாம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆல்டிடியூட், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் மாறுறதுனால கூட நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் மாறும்போது ஏரோட சர்க்குலேஷன் எந்த ஃபார்மில் அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் இருக்கா, எர்த்தோட ரொட்டேஷன் பேஸ் பண்ணி வாட்டர் வேப்பர், அட்மாஸ்பியரிக் ஸ்டார்ம்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா it will be an example for this air pressure distribution. And then next coming on to humidity, அதுக்கு முன்னாடி மெஷரிங் ஏர் ப்ரெஷர். ஸோ ஆல்ரெடி வி கேன் சி அனராய்டு பேரோமீட்டர். ஸோ இங்கே மெட்ரோலஜிஸ்ட்னால் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க வந்து பேரோமீட்டர் இல்லை அனராய்டு பேரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க ஏரோட ப்ரெஷரை பார்க்குறதுக்கு. பேரோகிராம்ஸ் மூலயமா தான் they will tell us how many variation is in atmospheric pressure. ஸோ நெக்ஸ்ட் வந்து why do you hear பாப் அண்ட் ஏரோப்ளைன்ஸ். ஸோ நமக்கு வந்து நம்ம ஏரோப்ளைனில் மேலே போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து மேலே ஏறும்போது லோ ஆகிட்டே வரும். நம்மளோட காதில் இருக்கிற அந்த காற்றோட அழுத்தத்தை விட அதிகமாக அதை விட கம்மியாகும். ஸோ அப்போ நம்ம இயர்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ப்ரெஷரையும் நம்ம காதில் இருக்கிற ப்ரெஷரையும் ஈக்குவலைஸ் பண்ணி அந்த ப்ரெஷரை மேட்ச் பண்ணுறதுக்காக தான். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹையில் போகும்போது நம்ம காது வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன். தென் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம் இருக்கிறது தான் we will call it as humidity. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டி இருக்குது, விண்ட் இருக்குது.
ஹியூமிடிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர், ஈரப்பதம் எவ்வளோ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஒரு நார்மல் ரேஞ்சாக 0 to 5% வால்யூம் வந்து நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கும் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். ஓகேவா? ஸோ இது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து தான் இந்த ஹியூமிடிட்டி இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈரப்பதம் நிறையா பார்க்கலாம். அதே டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஈக்குவேட்டார் ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்க ஹைக்ரோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை செக் அவுட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியோட ரேஷியோ வந்து ஒரு வாட்டர் வேப்பர் வந்து எவ்வளோ அளவு இருக்குது ஒரு நார்மலான ஒரு காற்றுல, அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், we can tell this humidity. ஓகே, ஸோ அப்போ ஹியூமிடிட்டியை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பர் கிலோமீட்டர் ஏருக்கு, ஒரு பர் கிலோகிராம் ஏருக்கு, அதாவது நம்ம அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோகிராம் ஏரில் எவ்வளோ கிராம் வந்து வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி they will tell us the humidity. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் இல்லை மாஸ், அந்த வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதோட வெயிட்டோ மாஸையோ நம்ம கால்குலேட் பண்ணி அது கிராம் பர் கியூபிக் மீட்டராக வந்து நம்ம அதை என்ன பண்ணுறோம், மீட்டர் ஆஃப் ஏர்ன்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். தென் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் த ஏர் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத ரேஷியோ பார்த்து இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ நார்மலாக வந்து வார்ம் ஏர் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு, வாட்டர் வேப்பர் வந்து அதில் ஃபார்ம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஹீட், அந்த வார்ம் ஏரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ஏரை விட அதிகமாக ஹியூமிடிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஹையஸ்ட், மேக்ஸிமம் கூட இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, ஸோ தட் ரீச்சஸ் 100%. ஓகே, ஸோ அது மூலயமா நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு கரெக்டான வேல்யூஸ் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளோட டெம்பரேச்சர் மறுபடியும் குறையுதோ மறுபடியும் அதில் ஹியூமிடிட்டியும் அதுலேயே என்ன ஆகுது, அதிகமாக மேலே ரீச் ஆகி அது வந்து நமக்கு மறுபடியும் ரெயினாக வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை அண்ட் வெரி லோ ஹியூமிடிட்டி ஆர் இன்ஜுரஸ் டு ஹெல்த். ரொம்ப அதிகமான ஈரப்பதம் நம்மளோட காற்றுல இருந்தாலோ இல்லை சுத்தமாக கம்மியாக இருந்தாலோ நமக்கு கெடுதல் தான். ஸோ இது எந்த மாதிரினா வந்து நம்ம என்னென்னதெல்லாம் மாற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸு, பில்டிங்கு, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், இதெல்லாம் ஈரப்பதம் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் போதும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற டைம் பீரியடில் தொட்டோன்னா வி வில் ஃபீல் த ஷாக், அந்த மாதிரி. தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ வித் டிக்ரீஸிங் ஏர் ப்ரெஷர், காற்றோட அழுத்தம் குறைய ஆக்சிஜன் நமக்கு ப்ரீத்திங் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வெரி ஹை ஆல்டிடியூடில் நம்ம போகிறோம், அதாவது ரொம்ப ஒரு மலைலாம் ஏறுறாங்க அப்படின்னா அவங்க ஏறி போகும்போது கண்டிப்பாக அவங்க போகும்போது கையில் என்ன எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கான அந்த இது தான் எடுத்துகிட்டு போவாங்க, பாட்டில் மாதிரி. ஸோ அப்போ அது ஃபுல்லாக ஆக்சிஜன் அவங்க டைப் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் போது they will யூஸ் இட். ஸோ அப்படி யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையினால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஈவன் தே மே டை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி அதே மாதிரி ஏர்க்ராஃப்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக அங்கே இருக்கிற ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கேபின் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க பறக்கும் போது. ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, நமக்கு டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆக நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது குறையுது. தென் நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், விண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு 4-5 கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக காற்று பறக்குது அப்படின்னா இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் த விண்ட், ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் தட் இஸ் திஸ் வே. ஹரிசாண்டலாக போச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் விண்ட். அண்ட் வெர்டிக்கலாக வந்துச்சு அப்படின்னா ஏர் இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா வி வில் கால் திஸ் அஸ் ஏர் கரண்ட். ஓகே, வெர்டிக்கலாக வந்துச்சுன்னா ஏர் கரண்ட், ஹரிசாண்டலாக வந்துச்சுன்னா வி வில் கால் தட் அஸ் விண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வரைக்கும் விண்டு என்ன ஆகும்,
மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிளானட்டரி, சீஸ்னல், லோக்கல் விண்ட்ஸ். பிளானட்டரி விண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்மனண்ட் விண்டுன்னு சொல்லலாம் இந்த பிளானட்டரி விண்டை. ஏன் அப்படின்னா இந்த விண்ட் வந்து ஒரு சைடு ப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே சைட்லேயே அது என்ன ஆகும், ப்ளோ ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு நம்ம ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சீ ரூட் வழியாக போகும்போது அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே வழியாக அந்த காற்று அடிக்கிறதுனால. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ட்ரேட் விண்ட், வெஸ்டர் லைஸ், போலார், ஈஸ்டர் லைஸ், அதாவது எந்த பக்கம் டைரக்ஷனில் வீசுதோ அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வெஸ்டர்ன் சைட் ப்ளோ ஆச்சுன்னா வி கேன் கால் தட் as வெஸ்டர்ன் லைஸ். ஈஸ்டர்ன் சைட் ப்ளோ ஆச்சு அப்படின்னா வி வில் கால் them as ஈஸ்டர் லைஸ். ட்ரேடு விண்டுன்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ இத்தனை பேர் இருக்குது இந்த பிளானட்டரி விண்டுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசனல் விண்ட்ஸ். சீசனல் விண்ட்ஸ்லாம் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு த டைரக்ஷன், எந்த சைடில் காற்று வீசுதோ அந்த சைடில் அதோட விண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சீ டு லேண்ட் அந்த காற்று அடிக்கும் போது சம்மர் சீசன் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லேண்ட்லேருந்து சீயில் போகும்போது அவங்களுக்கு வந்து வின்டர் சீசன் ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி காற்று டைரக்ஷன் மாற்றி வீசும் போது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த சீசனல் விண்ட்ஸ். சீசன் கிடைக்கிது. ஓகேவா? தென் இங்கே வந்து மான்சூன் விண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சேஞ்சிங் இன் சீசன், அதுதான் மான்சூன். ஸோ இதை வி கேன் கால் திட் as மான்சூன் விண்ட். தென் லாஸ்ட்டாக லோக்கல் விண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மழை பெய்யும், பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லாம் மழையே இருக்காது. ஸோ அப்போ அங்கங்கே பெய்யும் மழை, ஆனால் எல்லா இடங்கள்லையும் பெய்யாது. அப்போ காற்று அங்கங்கே அடிக்கும், ஆனால் எல்லா இடங்கள்லையும் அடிக்காது வேகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா லோக்கல். ஒரு இடங்களில் இருக்கும், ஒரு சில இடங்களில் நடக்காது, ஈவனாக நடக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as லோக்கல் wind. Then here if you see this Beaufort scale, this Beaufort scale பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மெஷரிங் த விண்டோட ஸ்பீடு. விண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஃப்ளோ ஆகுதுன்றதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் கெட்டிங் அன் அக்யூரேட் மெஷர்மெண்ட். கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த Beaufort ஸ்கேலை. அண்ட் இந்த ஸ்கேல் வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1805 ஃப்ரான்சிஸ் Beaufort அப்படின்றவர் தான் வந்து, அவர் வந்து ஒரு ராயல் நேவியோட ஆஃபீஸர் அவர். அண்ட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா HMS பிகில். ஸோ இவங்க தான் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த Beaufort ஸ்கேலை மெஷர் பண்ணுறதுக்கு விண்டோட ஸ்பீடை. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன விண்டை வந்து எப்படி வந்து அதோட டைரக்ஷன்லேயும் ஸ்பீட்லேயும் மெஷர் பண்ணுறது. ஸோ இங்கே விண்ட் லேண்ட் கொடுத்துருப்பா. விண்ட் லேண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காக் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் வேன். இந்த விண்ட் வேனில் வந்து காற்று எந்த பக்கம் அடிக்குது அப்படின்றத we can easily find it out. அண்ட் அனமோமீட்டர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் இஸ் அனமோமீட்டர். இந்த அனமோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா விண்ட் எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஃப்ளோ ஆகுது இந்த மூமெண்ட்டை வச்சு they will find it out. ஓகே. ஸோ அப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனமோமீட்டரை யூஸ் பண்ணி ஸ்பீடையும் விண்ட் வேன் ஆர் வெதர் காக்கை யூஸ் பண்ணி அதோட டைரக்ஷனையும் என்ன பண்ணிடலாம், we can find it out. And next வந்து metrograph or triple register is an instrument which records the wind speed, direction, sunshine, precipitation. இது எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்குது. அதாவது இப்போ டிஜிட்டலைஸ்டாக வந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர். இது வந்து என்ன பண்ணும், ட்ரிபிள் ரெஜிஸ்டர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விண்டோட ஸ்பீடு, டைரக்ஷன், சன்ஷைனு, ப்ரிசிபிடேஷன் இது எல்லாத்தையுமே அது கொடுக்குதுன்றது we can easily find it out அதை வச்சு. ஸோ only we are calling it as triple register or metrograph. Then here they had given 2 do you knows. First do you knowல பார்த்தீங்கன்னா ஆல் பலாக்கி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரப் ஜியோகிராஃபர். அவர் வந்து என்ன கலெக்ட் பண்ணுவார்னா கிளைமேட்டோட டேட்டாவை வந்து அரபில் ட்ராவல் பண்ணி கலெக்ட் பண்ணார். இவரோட கிளைமேட்டிக் டேட்டாஸ் வந்து அட்லஸ்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டூ யூனோவில் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஏரியா, அதாவது விண்டோட ஸ்பீட் வந்து லோவாக இருக்கிற ஆவரேஜ் ஏரியாவாக இருக்குது. அண்ட் கபான், காங்கோ, டிஆர் காங்கோ அண்ட் ஆஃப்ரிக்கா, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ட் ப்ளோ ஆகிறது வந்து ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்கும், அதாவது ப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டூ யூ நோ அண்ட் திஸ் லெசன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே நான் சூஸ், மேட்ச், 2 marks, கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் கொடுத்துட்றேன். இதிலே நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா வீடியோ ஏற்கனவே கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஸோ இன்னும் ஃபர்தர் லாங்காக போய்டுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் இதோடய வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை.
ஸோ மறக்காமல் இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இந்த லெசன் ரிலேட்டடாக 9th பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் அப்படின்ற லெசனில் வந்து இன்னும் டெப்த்தாக அட்மாஸ்ஃபியர் பற்றி நடத்தியிருப்பேன். விண்ட், ரெயின்ஃபால் இதை பற்றி எல்லாத்தையுமே நடத்தியிருப்பேன். அதை நீங்கள் ப்ரியராக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த சமச்சீர் கல்வி ரிலேட்டடான நீட் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.